நாடுடைய சிவனி போற்றி எம் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வணக்கம் டிக்டாக் அன்பர்களே. எஷ்பு அஸ்ட்ராலஜர் நீண்ட விடுமுறைக்கு பிறகு உங்களெல்லாம் சந்திக்கிற மன்னிக்க வேண்டும், பெரிய விடுமுறையே வந்தாச்சு. இந்த அக்கௌண்ட்டில் நான் பதிவுகள் போடுறதுக்கு இன்னைக்கு எதை பற்றின பதிவுனா, பெக் ஸ்க்ரீன் பார்த்துருந்தாலும் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 9ஆம் நம்பர். ஆமாங்க, 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பர் மட்டும் இல்லை, எப்பொழுது போல 9, 18, 27. மறுபடியும் சொல்றேன், 9, 18, 27. வீட்டுக்கு 9வது பிள்ளையா இருந்தாலும் சரி. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வீட்டுக்கு 9வது பிள்ளை அப்படிங்கிறது ஒரு அரிதான விஷயம் தான். ஏன்னா பொருளாதாரம் இப்போ உள்ள விலைவாசிக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தாங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்த 9ஆம் நம்பர் நவகிரகத்துல செவ்வாய் பகவானுடைய தொடர்பு உடையது. நவகிரகத்துல செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கிழமைகள், இந்த 9ஆம் நம்பரை சார்ந்து பிறந்திருக்கிற நீங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமைகள்ல சைவம் எடுத்து செவ்வாய் ஓரையில செவ்வாய் பகவான நவகிரகத்தில் செவ்வாய் பகவான் கோயிலில் போயிட்டு ஐயரை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக காட்டுவாங்க. செவ்வாய் பகவானுக்கு அள்ளிப்பூக்கள், சிகப்பு பூவாக இருந்தாலும் சரி, சிகப்பு பூ, அள்ளிப்பூ இல்லை சிகப்பு நிற ஆடை நீங்கள் அவருக்கு வச்சு அணிவித்து நீங்கள் அவரை வழிபாடு செய்கிறது மிகவும் உத்தமங்க. இந்த செவ்வாய்க்கும் முருகப்பெருமானுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அது நான் வரக்கூடிய பதிவுகளை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், தடங்கல்கள், கவலைகள் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி நவகிரகத்தில் செவ்வாய் பகவானையும் நீங்கள் வழிபடலாம், விளக்கேற்றியும் வழிபடலாம். இல்லை முருகனை அதிகமாக வழிபாடு செய்கிறதும் உத்தமங்க. மேற்கொண்டு இன்னும் என்னன்னா, பாபா வழிபாடுகள், குருமார் வழிபாடுகள். 9 நாளைங்க நவகிரகத்தை தொடர்புடையதுன்றப்ப 3ஆம் நம்பருக்கு இந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருப்பேன். குருமார்கள், பாபா இவங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் முடிஞ்சால் பாபா, சாய்பாபாவாக இருக்கட்டும், சாய்பாபாக்குள்ளும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஸோ ரொம்ப நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியான ஒரு பர்சனாக இருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்திருப்பீங்க. நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் நீங்கள் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்பீங்க. அது மறுக்கவே முடியாது. நீங்கள் எத்தனாவது பிள்ளையாக வேணாலும் இருக்கிற நீங்கள் கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து வந்த ஆளாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க. அது தவிர்க்க முடியாத ஒன்று. மேற்கொண்டு யாராச்சும் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க. எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், பிஎம் பண்ணாக்குள்ளும் ஓகே. நம்ம ரொம்பவே ஒரு மிக மலிவான விலையில ஜாதகம் பார்க்குறோங்க. RM 50 வெள்ளிக்கும் மிக குறைவான விலையிலே ஜாதகம் பார்க்குறோம். நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் நம்ம உங்களுக்கு ஜாதகம் பார்த்து போஸ்ட் பண்ணுவோம். நம்ம ஃபோன் கால்லையும் நிறைய டீட்டெயில்ஸ், ஃபோன் கால், மெசேஜ், வாட்ஸ்அப்பில் கூட நிறைய டீட்டெயில்ஸ் உங்கள் ஜாதகத்தை பற்றி நம்ம கொடுப்போம். நன்றி, வணக்கம்.